ஆண் மீன் வந்து பெண் மீனாகவும் மாறிக்குமா, பெண் மீன் வந்து ஆண் மீனாகவும் மாறிக்குமா. அதனால தான் இந்த குஞ்சுகள் அடிக்கிறதுக்கு காரணம். மீன் வந்து 3000 சில்லற குஞ்சுகள் பொறிக்கிறப்போ ஒரு 2000 மீன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயே போயிடும், நம்ம பாண்டு பத்தாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா வந்து கோழியோட எச்ச கழிவுகளை வந்து மீனுக்கு சாப்பிட்டுக்கும். மீன் சாப்பிட்ட எச்ச கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். அப்படிங்கிறப்போ வரும்போது எங்களுக்கு மிச்சமாகுது, பணம் மிச்சமாகுது. நூற்றி 20 நாளில் பிடிக்கலாம். ஒரு மீன் வந்து 1 கிலோலேருந்து 1.25 கிலோ வரைக்கும் வரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சார் வணக்கம். என் பேர் பழனிவே. இது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்கா ஆட்டுக்காரம்பட்டிங்கிற ஊரில் ஃபார்ம் இருக்குது சார். இப்போ இது வந்து ஒருங்கிணைந்த ஃபார்ம் மாதிரி கொண்டு வரக்கு ஒரு சின்ன முயற்சி, அவ்வளோதான். இப்போ இதில் மீன் பண்ணை வளர்த்துட்ருக்கோம், கோழி பண்ணை வளர்க்குறோம். இன்னும் ஆடும் மாடும் மட்டும் வாங்கணும். அது நாட்டு ரக மாடுகளாக தேடிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக இப்போதைக்கு விவசாயமும் பார்த்துருக்கோம். விவசாயத்தில் வந்து இப்போதைக்கு ஆர்கானிக்கில் கொண்டு வர போகிறோம், ஆர்கானிக் முறையில் கொண்டு வர போகிறோம். ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 2-3 பேட்ச் எடுத்ததாக சொல்லிக்கிறீங்க. அந்த மீன் எப்படி வளர்க்குறீங்க, அது எப்படி விற்பனை வாய்ப்பு இருக்குது, அதை பற்றின கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் சார். இப்போ மீனுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து திலேப்பியா, அதாவது ஹைப்ரைடு திலேப்பியான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீன் தான் வளர்த்துட்ருக்கேன். ஒரு பேட்ச் எடுத்தாச்சு, இப்போ இன்னொரு பேட்ச் இறக்கி விட்ருக்கேன். 30 மீட்ரு நீளம், 30 மீட்ரு அகலம் உள்ள 3 பாண்ட் இருக்குது. 3 பாண்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு பாண்டுக்கு வந்து 2200 குஞ்சு வீதம் 3 பாண்ட்லேயும் விட்ருக்கோம். ஒரு பாண்டில் பார்த்திங்கன்னா 3200 குஞ்சில் வந்து அதிகபட்சம் ஒரு 3000 மீன்கள் பிடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும். நம்ம வந்து சுத்தோட சுற்று அதுக்கு தகுந்த மாதிரி வேலிகள் அமைக்கணும், மேலே பரன் போடணும். அதிலே பரன் போட்டு கோழிகள் வளர்க்கலாம். கோழி வளர்த்தா அதுக்கு தீவன செலவு மிச்சமாகும். இப்போ தீவன செலவுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பேட்சுக்கு வந்து கம்பெனி தீவனம் போட்டோம். கம்பெனி தீவனம் போட்டு அந்த பேட்ச் மீன் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா லாபம் அதிகம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா, 10,000த்துக்கு கம்மியாக தான் லாபம் கிடைச்சது 3 பாண்ட்லேயும் கிடைச்சதில். அதனால் இப்போ நாங்கள் இயற்கைக்கு மாறுறோம். இயற்கைக்கு மாறுங்கிறப்போ வந்து கோழியோட எச்ச கழிவுகளை வந்து மீனுக்கு சாப்பிட்டுக்கோம். மீன் சாப்பிட்ட எச்ச கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். அப்படிங்கிறப்போ வரும்போது எங்களுக்கு மிச்சமாகுது, பணம் மிச்சமாகுது. ஓகே சார், இப்போ இந்த தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தான் நீங்கள் மாற்றுறீங்க சார்? தண்ணி இது வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது சார். அதாவது தண்ணி வந்து இப்போ நாங்கள் போரில் இருந்து பாண்டுக்கு போயிடுது, பாண்டில் இருந்து விவசாயத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்படிங்களுக்கு உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். பிஹெச்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஈவனாக இருந்துக்கும், அதோட ஆக்சிஜன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ இதுக்கு தீவனம் என்ன வகையான தீவனம் இப்போதைக்கு தற்சமயம் நீங்கள் கொடுத்து வரீங்க சார்? இது வந்து கம்பெனி தீவனம் கொடுக்குறோம். அதாவது கம்பெனி தீவனம்னு கேட்டிங்கன்னா வெளியில் வாங்கி விற்கிறோம், சந்தையில் வெளியில் வாங்கி விற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் ஆர்கானிக்கில் போகிறப்போ முட்டைக்கோசு தலை, அழுகுன கேரட்டு, தக்காளி, இந்த மாதிரி வெரைட்டி காய்கறிகள் சந்தையில் போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து அது ஒரு லைட்டாக வேக வச்சிடறோம். அரை வேக்காடு வேக வச்சு திருப்பி அதில் சாக்கில் கட்டி போட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்குது. மீனும் நல்லா க்ரோத் பெருசாகுது. இப்போ மீனுக்கு வந்து பல வியாதிகள்லாம் வரும், அதை இதை சாப்பிட்டா வியாதிகள் வரமாட்டேங்குது. ஓகே, இப்போ இதுக்கு மீனுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் வரும், வந்துச்சுன்னா அதை எப்படி தடுக்கிறதுக்கான என்ன தடுக்கிறதுக்கு இது வரைக்கும் நான் போட்ட 2 பேட்சில் இது வரைக்கும் எந்த வியாதியும் வரல. அப்படி வந்தால் மீன் வளர்த்துறையில் அணுகிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்துகள் இருக்குது. அது நான் இன்னும் அது இறங்கலை. ஏன்னா இப்போ நம்ம கம்பெனி தீவனம் வாங்கி போட்டால் ஒரு வேளை மழை காலத்தில் இது மாதிரி வரலாம், சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு வரல, அது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்க சார், இப்போ இந்த மீன் வந்து எத்தனை கிலோ வெயிட் வரும் சார்? எத்தனை மாதம் வளர்க்கணும், எத்தனை மாதத்தில் எத்தனை கிலோ வெயிட்? 120 நாளில் பிடிக்கலாம் சார். 120 நாளில் பிடிக்கலாம். ஒரு மீன் வந்து 1 கிலோலேருந்து 1.25 கிலோ வரைக்கும் வரும், நல்ல முறையில் வளர்த்தால். இதுக்கு நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணி சார்? விற்பனை வாய்ப்பு இங்கே எப்படி இருக்குது? விற்பனை வாய்ப்பு இங்கே பக்கத்தில் சுற்றி கிராமங்கள் இருக்குது, இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓ, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிடிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறாங்க. சரிங்க, என்ன விலை சார் இந்த மீனோட விலை எப்படி போகுது? இதில் என்ன சார் முதலீடு, என்ன முதலீடு, இதில் நமக்கு என்ன லாபம் எப்படி சார் இருக்குது? ஒரு பேட்சுக்கு எவ்வளோ லாபம் எதிர்பார்க்கலாம் சார்? அதாவது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இந்த தொட்டிகள் வெட்டி தர்றாங்க, பண்ணை குட்டை
ஓகே. பண்ணை குட்டைகள் வெட்டி தராங்க. அதில் வந்து நம்ம தண்ணியில் இருந்தால் தண்ணியை ஃபுல் பண்ணி நம்ம அதில் மீன் வளர்க்கலாம். மீன் வளர்த்து பயன்பெறலாம். அப்படி தனியாக தான் நம்ம மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் தனியாக நம்ம பாண்டு நோண்டணும். அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1,50,000 ரூபா செலவாகும். ஓகே. 1,50,000 ரூபா செலவாகும். அதில் ஒரு குஞ்சு வந்து 3 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதை வந்து மதுரையில் தான் கிடைக்கும். ஓகே. ஹைப்ரிட் திலேப்பியா அது வந்து மதுரையில் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து இறக்கி விடணும். இறக்கி விட்டு நம்ம வளர்த்து பிடிச்சி கொடுக்கணும். அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கை நஷ்டம் தான் வரும். ஓகே. இப்போ பண்ணை குட்டைகள் மூலயமா கவர்மெண்ட்டில் பண்ணை குட்டைகள் வெட்டி தருவாங்க. அதுக்கு பட்டா சிட்டா அடங்கல் கொடுத்தோம்னா அவங்களே ஃப்ரீயாக பண்ணை குட்டையை வெட்டி கொடுத்துருவாங்க. அதில் நம்ம மீன் வளர்த்துக்கலாம். மீன் வளர்த்தா நமக்கு மிச்சமாகும், பணம் மிச்சமாகும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திலேபியா மீனில் ப்ரீடிங் அதிகமாக பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சார் நடைமுறை பண்ண சார்? இப்போ ஒரு மீன் வந்து 3000 to 3500 குஞ்சுகள் பொரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. திலேபியாவோட இதே அதுதான். அப்போ 3500 குஞ்சு, ஒரு மீன் வந்து 3000 சில்லற குஞ்சுகள் பொரிக்கிறப்போ ஒரு 2000 மீன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயே போயிடும், நம்ம பாண்டு பத்தாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா விரால் மீன் வளர்க்கலாம். ஓகே. விரால் மீன் அதில் ஒரு 500 குஞ்சு கொண்டு வந்து விட்டிங்கன்னு வைங்க, ஒரு 250 குஞ்சு மிச்சம். 250 குஞ்சு மிஞ்சம். அது ஒரு மீன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 to 25 குஞ்சு வரைக்கும் சாப்பிடும். அப்படிங்கிறப்போ அது ப்ரீட் ஆகிறதுக்கும் இது குஞ்சை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு விராலும் வளர்ந்துக்கும். அது குஞ்சும் நம்ம காலி பண்ண மாதிரி ஆயிரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இது திலேப்பியா விற்றது போக மீதி வந்து விரால் நமக்கு அது தனி முதலீடு தனியாக வந்துடும். ஒரு இதில் 2 வருமானம் வந்துடும். ஓகே. அதுலேயும் வந்து இந்த வாத்து ரகங்கள் வளர்க்கலாம். வாத்து ரகம்னா நம்ம நாட்டு வாத்துகள் வளர்க்கலாம். நாட்டு வாத்து வளர்க்குறதுல 2 நன்மைகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொடி குஞ்சுகளை சாப்பிடக்கூடிய ஒன்று. ஓகே. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆள் பயம் இல்லை. நைட்டில் வந்து ஒரு திருடன் வந்து மீன் பிடிக்க வர்றானோ எது வந்தாலும் அந்த வாத்து காமிச்சு கொடுத்துரும். நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். அதனால் வாத்து வளர்க்கலாம். வாத்து வந்து ஒரு 200 வாத்து வளர்த்தோம்னா நமக்கு ஒரு பிரயோஜனம். அது ஒரு காசு வரும். அது ஒரு வருமானம் வரும். முட்டை வந்து 7 ரூபா வரைக்கும் போகுது வாத்து முட்டை. அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம திலேப்பியா மீன் குஞ்சு இங்கே கேட்டால் நீங்கள் விற்பனைக்கும் தர்றோம். விற்பனைக்கும் தர்றோம். மற்ற இடத்துல எவ்வளோ விற்கிறாங்களோ அது எனக்கு தெரியல. நமக்கு வந்து ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதுனால நம்ம கேட்குறவங்களுக்கு நம்ம பிடிச்சி தந்துடுவோம். ஓகே. ஓகே. இப்போ இதுக்கு மீனுக்கு தீனி போடுறதுக்குன்னு எதுவும் உங்களுக்கு நேரம் இருக்குங்களா? நேரம் இருக்குது சார். அது காலையில் ஒரு டைம், காலையில் 7 to 7:30 ஓகே போடணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்துல போடக்கூடாது, பல இடத்துல பரவி போடணும். ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு நம்ம சப்போஸ் பண்ணையில் இல்லை அப்படின்னோம்னா ஒரு 5-6 பொரியை கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஒரே இடத்துல எல்லா மீனும் வந்துடும். பழைய போட்டு அரிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே. அதுக்கு தான் பல இடத்துல நம்ம தீனிகளை போட்டு பழக்கி வைக்கணும். நம்ம போனாலே நம்ம அதுக்கு வந்து காலடி தளத்தை வந்து பழக்கி வைக்கணும். நம்ம ஓனர் தான் வர்றாங்க ஓகே அப்படின்னு அது தெரிஞ்சுக்கும். ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் நடந்து போனீங்கன்னா வராது, நான் நடந்து போனேன்னா வரும். ஸோ அதுக்கு அந்த ஆரம்பத்திலே அந்த ஆரம்பத்தில் அந்த குஞ்சுகள் இருக்கும்போதே அதை பழக்கி கொண்டு வந்துடணும். ஓகே. ஓகே சார். இந்த மீன் குளத்தை நார்மலாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் வர்றாங்க சார். அது எதுக்காக வர்றாங்க, அதனால என்ன பயன் சார்? இப்போ டூர் வர்றதுன்னா வருஷத்துக்கு வந்து 4 முறை மழை பெய்யுது சார். 4 காலங்களாக மழை பெய்யுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரையில் இருக்க மண்ணுகளாம் அரிச்சு கீழே வந்துடும். நம்ம தண்ணி விடுற மண்ணுகளும் கொஞ்சம் இறங்கி வரும்போது குளம் வந்து தூர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு திருப்ப மீன் பிடிச்சி விற்றுட்டோம்னா சுத்தமாக தண்ணி எடுத்து காய விட்டுறணும். காய விட்டு அதில் இருக்க வண்டலை கொஞ்சம் அடுத்து வெளியில் போட்டு வயலுக்கு போட்டுக்கலாம். அது உரம். அதோட மீனோட கழிவுகள் தான் அது இதாக இருக்குது. அதை வந்து எடுத்து வயலுக்கு போட்டோம்னா நல்ல உரம். அதை எடுக்கிறப்போ உங்களுக்கு குளம் தூர் வாரின மாதிரி ஆகிப்போம், நமக்கு உரமும் கிடைச்ச மாதிரி ஆயிரும். அதில் வந்து அதுலேயும் ஒரு 2 பயன் இருக்குது. நெல்லுக்கு வந்து அதிகமாக நம்ம உரம் கொடுக்க தேவையில்லை, இந்த மீன் கழிவுகளே நல்ல உரமாக இருக்கும். அதனால் நமக்கு தொட்டியும் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும், இதையும் வளர்த்த மாதிரி ஆயிரும். சார், திலேப்பியா மீன் அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி நீங்கள் ஆண் மீன் பெண் மீன் எப்படி வாங்கையில் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? சார், இப்போ இது வந்து ஹைப்ரேட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஆண் மீனாக தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதில் 185% வந்து குஞ்சு அடிக்காதுன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம பாண்டை கொண்டு வந்து விட்டிங்கன்னா 3ஆம் மாதத்தில் குஞ்சு அடிச்சிருது. அது ஏன்னு ஒருத்தர்கிட்ட கேட்ட, மீன் வளர்க்குறவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறாரு, ஆண் மீன் வந்து பெண் மீனாகவும் மாறிக்குமா, பெண் மீன் வந்து ஆண் மீனாகவும் மாறிக்குமா. அதனால தான் இந்த குஞ்சுகள் அடிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற. அதனால தான் அதிகப்படியான குஞ்சுகள் வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ நம்ம ஆண் மீன் தனி மீன், இப்போ மற்ற இனத்துகளில் பார்த்தீங்கன்னா கட்லா ரோகு மற்ற இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆண் மீன் பெண் மீன் தனித்தனி இருக்குது. இதில் மட்டும் அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிச்சாலும் பெரும்பாலும் ஆண் மீனாக தான் கொண்டு வந்து இறக்கி விட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஆனால் சொன்னாலும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குஞ்சு எவ்வளோ குஞ்சு அடிச்சிருது. ஓகே ஓகே. அது மாதிரி இப்போ நமக்கு வந்து குஞ்சு அடிக்கிறதுனால தான் இப்போ இடையில விரால் வளர்க்கலாம். புரியுது சார். ஆமாம், அதுக்காக தான். இப்போ இது வந்து மற்றவங்க இந்த மீன் புதுசாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை தொடர்பு கொண்டு அது சந்தேகங்கள் கேட்டாங்கன்னா உங்களால் அதுக்கு பதில் சொல்லணும். எந்த நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? கண்டிப்பாக தொடரலாம். எந்த நேரத்தில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம விவசாயி தானே, எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம ஃபோன் பக்கத்தில் தானே வச்சுருப்போம். அதிகபட்சமாக வயல் வரப்பு வேலை நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் இருக்க மாட்டோம், மற்ற நேரத்தில் எடுப்போம். ஓகே சார், அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு சிறப்பான தகவல் சொல்லிக்கிறீங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா உங்களை சந்திச்சு இன்னும் பல சிறப்பான தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நன்றி சார், வணக்கம். கண்டிப்பாக ஐயா.